ஹலோ எவ்ரிவன். பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல, பரவாயில்ல. எனக்கு ரொம்ப டைம் கிடச்சிது. ஆனால் எனக்கு அந்த டைமில் ரொம்பவே த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தது. ஸோ தட்ஸ் வை என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி என்னதுன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள். என் சேனல்லே இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஏன்னா இந்த கதை யார் போட சொன்னதுன்னா எங்கள் டீமில் ஒரு மெம்பர். என்னதுன்னா எங்கள் சேனல்லே ஒரு டீமாக தான் இருக்கும். எங்கள் டீம் மெம்பரில் ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவங்க இதை கேட்டிருந்தாங்க. அதனால தான் இது. நாங்கள் இப்போ ஒரு கதை இப்போ அப்லோட் ஆகுனா அது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து யோசித்து தான் அது போடுவோம். ஸோ நீங்களும் விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இது ஒரு OT7FF. இப்போ நான் கேரக்டர்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வயனை தான் பார்ப்போம். வயனுக்கு ஒரு அப்பா இருந்தார். அவர் இப்போது ஜெயிலில் இருக்கார். இப்போது வயனோட அப்பா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார். அவங்களால தான் அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிருப்பார். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் கூட தான் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு பெரிய ஒரு ரிச் ஃபேமிலி தான். நீங்கள் இந்த மாதிரி அவங்க ஸ்டெப் ஃபாதரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எல்லா சொத்தையும் அவங்களே தான் இப்போ வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்குது. இப்போ நான் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நாம் முக்கியமான 3 பீஸை மட்டும் பார்க்கலாம். மிச்சம் இது OT7FFல அது நான் போக அவங்க எப்படிப்பட்டவன்னு நான் சொல்கிறேன். இது ஒரு மாஃபியா FF தான். ஸோ இப்போ நாம் ஒயனை பார்க்கலாம். ஒயன் எப்படிப்பட்ட பொண்ணுன்னா எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு பொண்ணு. ரொம்பலாம் வாயாடாது. இதுதானா அதுதான் ஏற்றுக்கும் அப்படி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பேர் மீவு, இன்னொரு பொண்ணு பேர் யூனா. இப்போது யூனாவை பற்றி பார்ப்போம். யூனா எப்படின்னா அவர் ரொம்பவே ஒரு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டைப்பு. அப்பப்போ ஆளுங்களை மாற்றினே இருப்பாள். 2 பேர்கிட்டையும் எப்போ பாரு கலாய் வாங்கிட்டு இருப்பாள். இப்போ நாம் மீவுவை பற்றி பார்க்கலாம். மீவு ஒரு நல்ல ஒரு டாம் பாய். இப்போ நல்லா ஒரு முடியெல்லாம் செம ஷார்ட்டாக, ரொம்ப ஷார்ட் இல்லை, எப்படி சொல்கிறது, நிற்க வரைக்கும் தான் அவள் முடி இருக்கும். அதுவும் அவள் ரொம்ப ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணுவாள். அவள் அப்படி ரொம்பவே ஒரு சேவஜான கேரக்டர் மீவு. சில டைம் கோளாறு மாரி பிஹேவ் பண்ணாலும் அவளும் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான். அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் 24/7 ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறான். ராத்திரி 8 மணிக்கா போயிட்டு மார்னிங் 5 o'clock தான் வருவாள். காலேஜ் தான் 3 பேரும் படிக்கிறாங்க. அவள் மார்னிங் அவள் 5 o'clock வந்துடுவாள். காலேஜ் ஒரு 11 மணிக்காக தான் போவாள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது வயனும் யூனாவும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூமில் 3 பெட் இருக்கும். 2 பேரும் தனி பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது மீவு 5 மணிக்கா வருது வீட்டுக்கு. நல்லா சவுண்டோட டம்முன்னு எல்லாத்தையும் தட்டிக்கினே வருது. அப்போ தான் அவங்க ஏந்துப்பாங்கன்னு சொல்லி அதுக்கும் அவங்க அசரலை. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அது மீவு வேகமாக கதவு திறந்து ரெண்டு பேரையும் எழுதுடி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே ஒரு 8 உதைக்கிறா. பெட்டு சைடு வாங்கிடுது. இப்போது இவனா எழுந்துட்டு, என்னாடி உனக்கு வேணும், ஏண்டி இப்படி நடுராத்திரியில் உசுறு எடுக்கிற? என்னது 5 மணி உனக்கு நடுராத்திரி? மரியாதை 2 பேரும் எழுந்து போய் வேலை செய்யுங்கடினோம். இவ்வளோ பேச்சு வருது நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவள் இன்னொரு பெட்டில் பொத்துன்னு விழுறா. ரூமை சுற்றி பார்க்குறா. எதுவும் வித்தியாசமாக இருக்குது. போஸ்டராக இருக்குது. என்னடி இது போஸ்ட்ரு, இருட்டில் வேற கண்ணிட்டு தெரியலையே, லைட்டை போடுறி அப்படின்னு ஒன்று இவனா ரெடி அப்படின்னு சொல்லி போய் லைட்டை போடுறான். லைட்டை போட்டு பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஜிமின் ஃபோட்டோவாக இருக்குது. இப்போது மீவு என்னடி இது கரமோ, காஜி லெவல் முத்தி போய் நடி நீ இப்படி பைத்தியமாலேரியாடி? நான் ஒன்றும் கிடையாது, ஒயன் தான் அப்படின்னு சொல்லி ஒயனை எழுப்புறா. ஒயன் இப்போ தான் எழுந்துக்குது. இவ்வளோ நேரமாக எழுந்துட்டு, என்ன மீவு வேணும் உனக்கு, என்ன காலையில் இப்படி கத்தின்னு இருக்கிற, என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறா. இப்போது
ஆ என்ன உனக்கா? என்னது இது இந்த கருமம்? இதை மரியாதை இது அப்படியே பிச்சு எடுத்து அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன். மரியாதை இதை எடுத்துறேன். என் புருஷன் ஃபோட்டோவை நான் ஓட்டுறேன், உனக்கு எங்கடி நோவுது? என்னது எனக்கு நோவுதாவா? சைக்கோத்தனம் பண்ணுறேடி நீ. அது அவன் எங்கேயோ நடந்து போயிருக்கிறான், அவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கின்னு புருஷன் அது இதுன்றியே. கொஞ்சம் கூட எனக்கு வெக்கமான சூடு சொன்னேன் இல்லையா? இல்லை உனக்கு சைக்கோத்தனம் முத்தி போச்சா? உன்னை ஹாஸ்பிட்டல் வேணால் நான் சேர்த்து விட்றேன்டி. ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுறேன்? ஏன்றி அத்தை எம்மிவு உனக்கு தான் பிடிக்கும்ல மாஃபியா, அது இதெல்லாம் பிடிக்கும்ல. அவனை பாருடி, பார்க்கவே நல்லா மாஃபியா மாதிரி நல்லா கெத்தாக இருக்க மாதிரிடி. இருக்கட்டும்டி அவன் வாங்கியே ஒயன். இப்போ என்னோட டென்ஷனை நல்லா ஏற்றுற வாசானி. அது இருந்துட்டு போட்ட மாதிரி அதை லைட்டாவது ஆஃப் பண்ணி தோணல. எனக்கு அதை பார்க்க எனக்கு டென்ஷன் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அது திரும்பி ஒயன் தூங்குது. இப்போ யூனா வந்து ஃபஸ்ட்டே இப்போ வேலை செய்ய கிளம்பி போயிருப்பா. இப்போ எவ்வளோ மியூவை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அவள் அப்படியே போயிடுறா. இப்போது மியூ தூங்கிட்டே இருக்குது. ஒரு 1 hour கழித்து யூனாவோட ஃபோனு ரிங் ஆகுது. இப்போ என்னடா டார்ச்சரு அப்படின்னு சொல்லி அவள் மியூ ஃபோனை பார்க்குறா. பார்த்தா டார்லிங்கா. என்ன டார்லிங்கு? யார் இந்த டார்லிங்கு? அப்படி சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ஹலோ யாருமா அது? பேசுறது யாருன்னா சுகா தான். அது இவனா யார் இது? யாரா? அது வந்து யூனாவோடைய பக்கத்து வீட்டு பொண்ணு. ஓகே, அதான் நான். யூனா எங்க? யூனா கிட்ட ஃபோனை கொடுங்க. எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி கட் பண்ணி விட்டுருது. திருப்பியும் கால் வருது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக தூங்குறா. இப்போது ரொம்ப நேரம் கழித்து யூனா வரா. யூனா வந்து மீவுனா இல்லாதப்போ இதில் ஏதாவது கால் வந்துச்சா? ஆமாம், ஏதோ டார்லிங்கு ஏதோ வந்துச்சு. டார்லிங்கில் அவன் பேர் வைக்கிறாங்க. அவன் யார் அது? கால் வந்துச்சா? மீவோ என்னடி பண்ண? நான் ஒன்றுமே பண்ணலையே. நான் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டேன். அவன் சொல்லாமல் இவனா சொல்லியிருந்தான். நான் கட் பண்ணி வச்சிட்டேன். என்ன இப்போ அதுக்கு? யார் அது? மீவு அது வந்து அது என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மீவு. ஐயோ, இது எத்தனாவதுடி? இது எத்தனை நாளுடி? மீவு அப்படிலாம் இல்லை. நான் ஒயன்கிட்ட சொன்னேனே, அவள் சொல்லி உன்கிட்ட. இல்லை, அவள் கூட நான் வந்து கொஞ்ச நாளாக சண்டை போட்டேன். அதனால் பேச்சுவார்த்தை அந்தளவுக்குலாம் வச்சுக்கிறது இல்லை. சொல்லு மேலே சொல்லு. இல்லை, அவன் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கூட தெரியாது. ஒரு 1 வீக்காக தான் இது போகுது. உன்கிட்ட ஏன் சொல்லலைன்னா கண்டிப்பாக பிரேக்கப் ஆக வச்சிருவேன். ஏதாவது பேசி தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத மீவு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. மீவு வந்து ஐயா எந்த வேலைன்னு தெரியாதா? ஒரு வேளை மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பருப்பாக இருப்பானோ, இல்லைன்னா ஒரு சைக்கோவாக இருப்பானோ, ஒரு வேளை உன்னை கொலை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானோ. போப்போ நீ சேர்த்தா எனக்கு தெரியாதுப்பா. என்ன நீ இப்படிலாம் சொல்கிறேன்னு பயம் பொறுத்தது சரியா? புரி உன்னை அப்படின்னு சொல்லி போகிறா. அவள் வெளில போகிறா வேகமாக. இப்போ மீவு வந்து பார்க்குறேன், தன்னால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பட்டு தூங்குது. இப்போது 3 பேரும் எப்படியும் அடிச்சு பிடிச்சி காலேஜுக்கு போயிடுறீங்க. இப்போது யூனாவும் வயனும் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. மீவு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகிறா. இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு அந்த லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்கார்றா. யூனா நடுவில், வயன் அந்த சைடு, மீவு இந்த சைடு. இப்போது மீவு வந்து உட்காந்த உடனே வயன் கேட்குது, யூனா எதுக்கு அவள் லேட்டுன்னு கேளு. எதுக்கு மச்சான் லேட்டு நீ? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லு. ஓவராக சீன் போடாதுன்னு சொல்லு. போடுறதே அவதான்னு சொல்லு. என்ன ஓவராக பேசுகிறான்னு சொல்லு. எம்மாடி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூனா படுத்துடுது. வயன் இப்போ யூனா கிட்ட, ஆமாம் எதுக்கு அவள் அந்த மாதிரி பிச்சைக்காரன் சண்டையெல்லாம் போட்டு வந்திருக்காளாம், அதனால் குப்பையிலேருந்து தத்த மாதிரி இருக்குது. யூனா அதுக்கு, ஆமாம் நானே கேட்கலான்னு தான் நினச்சேன், ஏன் மீவு அந்த மாதிரிலாம் போட்டு வந்துக்கிறேன் என்ன உனக்கு? மீவு அதுக்கு,
இட்ஸ் நாட் அ பிக் டீல், லீவ் இட் மா. ஷிட். என்னடி அவ சொல்கிறா? அதான் தெரில என் புள்ள என்னவோ சொல்லுது, ஆனால் என்ன சொல்லுதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஃபன்னாக போகுது. இப்போது சாயந்தரமாக வீட்டில் நீங்கள் 3 பேரும் இருக்கிறீங்க. ஒயன்னு கேட்குறா. மாமியும் போன முறை பெட்டில் தோற்று போனால, அதுக்கு நம்ம 3 பேரையும் பப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா செலவையும் அவளே பார்த்துக்கிறேன்னு சொன்னால, இன்றைக்கி தான் அந்த நாள், இன்றைக்கி தான் நீ கூட்டிகிட்டு போகணும், ஓகேவா? முடியுமா முடியாதான்னு அவளை ஒழுங்காக கேளு. இவனா வந்து இந்த விவோ இப்போல்லாம சரி போய் தொலைகிறேன் சனி, இதுங்க கிட்டலாம் பெட்டில் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி சாயந்தரமா இந்த பப்புக்கு நீங்கள் 3 பேரும் போகிறீங்க. அங்கே போயிட்டு அதுங்க ரெண்டும் ஒரே ஒரு ஷாட் தான் எடுத்திருப்பாங்க, அதுக்கே ரெண்டும் போதை தலைக்கு ஏறி படுத்துடுதுங்க. மீவுலாம் அப்படி கிடையாது, அவளுக்கு ரொம்பவே அவள் எவ்வளோ குடித்தாலும் ரொம்பவே தெளிவாக இருக்கிற ஆள். அவர் எடுத்து ஊற்றி நடக்கிறாரு. இப்போது அதேமாரி அவள் குடிச்சிட்டே இருக்கிறா, அவளுக்கும் லைட்டாக போதையாக இருக்குது. இப்போது வயனுக்கு போதை ஓரளவுக்கு ஏறி அவர் அப்படி தள்ளாடிக்கினே, ஏய் அவடி அவ என் பக்கத்தில், யார் இது? யூனாவா? ஆமாம் யூனா தான், ஷூலேஸை முதுகில் மாட்டின்னுக்கிறா அப்படின்னு சொல்லி யூனாவை எழுப்புறா. யூனா நல்லா அப்படியே படுத்துன்னு இருக்கிறா. இப்போது அப்படியே பக்கத்தில் தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்து வேகமாக மூஞ்சில் ஊற்றினோடனே ஐயோ ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி யூனா வேகமாக எழுந்துக்கிறா. என்ன நீவு உனக்கு வேணும்? வீட்டில் தான் தூங்க விட மாட்டேறேன், இங்கேயுமா? என்னம்மா உனக்கு வேணும்? ஏம்மா எப்படி பண்ணுறீங்களேம்மா? இவனா அது நம்ம டான்ஸ் ஃப்ளோருக்கு போகலாமா? மீவு உனக்கு தான் ஒன்றும் ஆட தெரியாது, ஒன்றும் பிடுங்க தெரியாதுல்ல, எல்லாத்தையும் ஷட் பண்ணிக்கின்னு இங்கேயே உட்காரு. என்ன யூனா வாய் ரொம்ப நீளுது என்ன? அப்படிலாம் இல்லை மீவு, வா போகலாம். சனியாவோ என்னம்மா சொன்ன யூனா? ஒன்றும் இல்லை மீவு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போது டான்ஸ் ஃப்ளோருக்கு போகிறாங்க. அது மீவுலாம் இப்போது எங்கேயும் உட்காரல, அவள் பாட்டுக்குன்னு கூட்டத்தை தள்ளின்னு போகிறா. இப்போது ஒரு 7 பேர் வராங்க. இவள் போயிட்டு அந்த 7 பேர் முன்னாடி நிற்கிறா. அங்கே வந்து ஒரு அவனை நோட்டீஸ் பண்ணுறா. அவள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு யூனா வாயன்னு சொல்லி இழுத்துட்டு போகிறா. யூனாவும் வருது. இப்போ அவங்க போயிட்டு நில்லுங்கன்னு சொல்கிறா. சொல்லிட்டு உன்னைத்தான் நான் உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் தெரியுமா? எங்கே பார்த்தேன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை பார்த்துருக்கேன். அதே அந்த கோழி குஞ்சு மூஞ்சி எல்லாம் உன்னை நான் பார்த்துருக்கேன். இப்போது ஜிமின் வந்து என்னடா இது, இந்த பொண்ணு என்ன திடீர்னு வந்து இப்படி பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு ஆரம்பிக்கிட்ட நான் அப்பயே சொன்னல ஆரம், இந்த மாதிரி சீப்பான கிளப்லலாம் மீட்டிங் வச்சா இந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட தான் வாங்க வேண்டியது வரும். பார்த்தியா இந்த நாய் எப்படி பேசுது பார்த்தியா அப்படின்னு சொன்ன உடனே மீவு வந்து நான் ஓவராக பேசுகிறா, அப்படியே அந்த கோழி குஞ்சு கழுத்துக்குதுல கழுத்து அப்படியே புட்டுருவேன்னா ஓவராக பேசுகிறான். பாரு மச்சான் இவனை. யூனா வந்து அவங்க அப்படியே ஏதோ கொலையை பார்த்த கணக்காக அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கா. இப்போது வயன் வந்து ஜிமினை போட்டு சண்டை போட்டுட்ருக்க சொல்லோ. இப்போது சுகா வந்து யூனா நீ கிளப்புக்கெலாம் வருவியா? குடிப்பியா யூனா? என்ன யூனா? யார் பாஜாங்க அப்படின்னு சொல்லி மியூவும் ஜிமினும் ஸ்லோ மோஷனில் திரும்புகிறாங்க. பார்த்தா சுகாவும் யூனாவும் நின்றுட்டுருக்காங்க. இப்போது சுகா வந்து ஏன் யூனா இப்படி பண்ணுற? இதெல்லாம் சொல்லாமல் தான் என்கிட்ட இப்படி பழகுறியா யூனா? சுகா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன என்னையே திட்டுறீங்க? நீங்கள் மட்டும் என்னது, உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இப்போ நீங்களும் தானே இப்போ இந்த கிளப்பில் இருக்கீங்க, அப்போ நான் நீங்களும் தானே என்னவோ பண்ணுறீங்க. சரி நானாவது இங்கே ட்ரிங்க் பண்ண வந்துருக்கேன், ஓகே, நீ எதுக்கு இங்கே வந்த சொல்லு. உடனே மீவு நடுவில் வந்து வா மச்சான் சொல்லு மச்சான், பாரு அந்த வெள்ளை எலிலாம் உனக்கு தேவையில்லடா, வாடா சொல்கிறேன், வா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே கை தட்டின்னு இருக்கிறா. இப்போது யூனா வந்து
எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆக வேறு யாருமே வேணாம், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்மமே போதும் ஃப்ரெண்டுன்ற பேரில் அப்படின்னு சொல்லி யூனா வந்து டூ வெக்கமால அப்படின்னு மியூவை பார்த்து கேட்குறா. மச்சான் என்ன மச்சான் பிரேக்கப் ஆகலையா, அடப்போடா அப்படின்னு சொல்லி மியூ அந்த சைடு திரும்புது. இப்போ சுகா வந்து உடனே வெளில போகிறான், வேகமாக நடந்து போகிறான். இப்போ யூனாவும் பின்னாடி போகுது. ஓகே, ஒருத்தன் அவுட்டு. இப்போ வேறு யார்? உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குது, எது மாதிரின்னு தெரிலன்னு திருப்பியும் மியூ ஆரம்பிக்குது. இப்போது ஜின் வந்து பேசுகிறான். ஏய் என்ன நினச்சிட்ருக்க, நாங்கள்லாம் நினச்சோன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே 2 துண்டாக வெட்டி போட்டு கார் டிக்கியில் போட்டுன்னு போயினே இருந்துருவோம். சும்மா ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்க, கிளம்ப அப்படின்னு சொன்னோடனே இப்போ மியூ வந்து ஐயோ யப்பா பைன்ட்டான்னு சொல்லி அது அப்படியே பைத்தியம் மாரி பேசின்னு இருக்குது. இப்போது ஹோபி வந்து உடு ஜின், அது நாய் குலைச்சிட்டு போகுது விட அப்படி சொல்லிட்டு ஹோவி வந்து மியூவை பார்த்தோம் சொன்ன உடனே இப்போது மியூ வந்து ஓ நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணுவீங்களா, அப்போனா நீங்கள் கண்டிப்பாக மாஃபியா குரூப்பாக தான் இருப்பீங்க, ப்ளீஸ் என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா, சேர்த்துக்கோங்கன்னு கத்திங்க நடக்குது. இப்போது தேவங்க வந்து சேர்த்துக்கலாம், பார்த்தாலும் ஒரு நல்லா சண்டை போடுற பொண்ணு மாதிரி தாங்குது, சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மியூவுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் 100 வாட்ஸ் பல்ப் எரியுது. தேவங்க பார்த்துட்டு என்னென்னா சொன்னேன், நீ வந்து டீமில் சேர்ந்துக்கோமா, ஐயோ செம்மண்ணா நீ தேங்க்யூன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, தேவங்கும் மியூவும். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனை வந்து தேவங்க பிடிச்சி இழுத்துட்டு ஓவரா வழியாத ஓரவா அப்படின்றான். இப்போது தேவன் வந்து நான் அதே தங்கச்சிடா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜங்குக்கு வந்து வேற அப்படின்னு சொல்லி அந்த சைடு மறைக்கிறான். இப்போது மியூ வந்து அப்படியே இவங்க கூட பேசினே இருக்க சொல்லோ ரேச்சலை பார்த்துட்றான். ரேச்சல் யாருன்னா ஒயனுடைய ஸ்டெப் சிஸ்டர். ரேச்சலுக்கு வந்து மியூனாலே ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு மியூ நீனா எனக்கு உயிருன்னு சொல்லிட்டு இருப்பா. மியூவுக்கு வந்து சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவா. ஆனால் அவள் சைக்கோ மாதிரி பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பா. இப்போது கதைக்குள்ளே போகலாம். இப்போது மியூ வந்து ரேச்சலை பார்த்தனோடனே ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறா அவன். இப்போ அப்படியே ஓடுறத ஜங்கு பார்க்குறான், பார்த்துட்டே இருக்கான் அப்படியே மியூவை. சரி வாங்கடா போகலான்னு சொன்ன உடனே 7 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது மியூ வந்து அப்படியே குடுன்னு ஓடி இப்போது வயன் பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறா. மச்சான் காப்பாத்திரி அப்படின்னு சொல்லி வயன்கிட்ட கேட்ட உடனே என்ன மியூ என்னாச்சு, வயன் அந்த சைக்கோ திருப்பி வந்துட்டு எனக்கு சைக்கோ டார்ச்சர் கொடுக்குறியாடி, இரு நீ வா மியூ இங்கே உட்கார, அவ என்ன பண்ணுறான் நான் பார்த்துட்றேன். ஏம்மா வயனு உன்னை நம்பிதாம்மா இருக்கேன், ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுறி. மீவு நான் பார்த்துக்கிறேன், அப்போ வரட்டும் அப்படின்னு. இப்போ வந்து ரேச்சல் வந்து நடந்து வரா பொறுமையாக. இப்போது மீவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரா. வயனை பார்த்த உடனே வயனை அப்படியே முறைக்கிற மாதிரி அப்படியே வந்து உட்காந்துட்டு மீயோ எதுக்கு இவ கூடலாம் வந்திருக்க, நான் வந்து நீ தனியாக வருவேன் தானே பார்த்தேன், எதுக்கு கூட சனியனை வச்சுருக்க. ரேச்சல் என்னடி என்ன சொன்ன என்னை பார்த்து உன்னை அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மீவு வந்து ஐயையோ இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, இதில் இது வேறையா சொல்லி தட்டு ஊத்துட்ருக்கா. ஏய் ஒய்யன் வாடி போகலாம் அப்படி இரு மீவு, இவளை பற்றி உனக்கு தெரியாது, இவளை இன்றைக்கே நான் அப்படியே கொலை பண்ணி போட்டு வரேன், எம்மா வாடி போகலான்னு சொல்லி வயன் எஸ்துக்குன்னு அப்படியே 2 பேரும் அப்படியே தப்பிச்சிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது, காலேஜ் நீங்கள் 3 பேரும் போகிறீங்க. இப்போது வயன் சொல்கிறா, மீவு நான் பார்த்தேன் இதுலாம் பேசிக்குதுங்க, ஏதோ புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் பசங்க வந்து சேர போகிறானுங்களாமே, எனக்கு தங்கிய ரோல் ஆகுதுப்பா, அவன் எப்படி இருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்தாலே. எம்மா வயனே ரொம்ப கனவு காணாதம்மா, அப்புறம் ஏதாவது சுறா மீனுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் எறா மீனாக இருக்க போகுது. நீ நிறுத்தி மீவோ நான் பார்க்குறேன் யாருன்னு சொல்லி. ஆமாம் நீ இந்த பையன் ரோட்டில் ஃபோட்டோ எடுத்த பையனு அவன் எடுத்து ஃபோட்டோவை மாட்டி வச்சுருந்தியே, அவன் எந்த கதி. இப்போ இவங்கள பார்த்தனா விடு, அவன் ஒரு வாரமாக இருக்கட்டும், வர்றவங்கள பார்ப்போம் அப்படின்னு வயன்னு சொல்லுது.
நான் யூனா தான் பெரிய காஜுன்னு நினச்சேன், இந்த ஒய்யன் நாய் தான் பெரிய காஜு போல் மீவு நினச்சிக்குது. இப்போது யூனா வந்து அமைதியாகவே இருக்கா. இப்போ மீவு வந்து யூனா என்னம்மா ரொம்ப அமைதியாக இருக்கு, என்னம்மா அப்படி கேட்டோடனே யூனா வந்து அப்படியே முறைச்சிட்டு மீவு நீ இனிமேட்டு பண்ணதே போதும், இதுக்கு மேலே ஒன்றும் நீ பிடுங்க தேவையில்ல, நீ தானதே உன்னால தான், அவன் என் கூட பேசக்கூட மாட்டான் தெரியுமா, உன்னால தான் எல்லாம் அப்படின்னு சொன்னோடனே மீவு நான் என்ன பண்ணேன், எனக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லையே, என்ன பண்ணேன் அப்படி கேட்டோடனே யூனா வந்து வர சொல்லி அவ எழுந்து போயிடுறா. இப்போ வயன் வந்து என்ன மச்சான் பண்ண, ஒரு வயன் அவள் திருப்பியும் வந்து பேசுவா, அவளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 3 பேரும் கிளாஸில் வராங்க. வயன் வந்து வாயை பொழுது பார்த்துட்ருக்குது. இப்போது மீவு வந்து என்ன வயன் ஏன் இப்படி வாயை பொழுதுன்னு பார்த்துட்டு நிற்கிறேன், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்த உடனே மீவுக்கு இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, திருப்பியும் ஆரம்பிக்குது. வயன் வந்து அப்படியே சிலையாயிட்டா அவ. இப்போ அப்படியே கிளாஸும் போகுது, கிளாஸ் அவர் ஃபுல்லாக அவங்களே தான் பார்த்துட்ருக்கா, ஜிமினியே தான் பார்த்துட்ருக்கா வயன். இப்போது பிரேக் ஹவரும் வருது. ஒயன் வந்து மீவை கூட்டிக்கிட்டு வாடி போகலாம் அப்படி மீவு வந்து இப்போ ஏதோ ஷாக்காக எப்படியோ போயிட்டே இருக்குது. இப்போது அவங்க 3 பேரும் அந்த கேஃபிட்டேரியாவில் இருக்காங்க. இப்போ ஒயன் போயிட்டு ஜிமின் கிட்ட உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். இப்போது இப்படி ஒயன் போய் கத்துன உடனே ஜிமின் வந்து இப்போ தான் ஒயனை பார்க்குறான். பார்த்த உடனே அவன் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் தான் அவனுக்கு. இப்போ அப்படியே அவன் பொறுமையாக ஏந்து நிற்கிறான். மியூ வந்து ஐயய்ய எவ்வளோ நேரம் இவன் என்ன ஓவராக இது ஸ்லோ மோசம்லாம் நடந்து போயின்னுக்கிறான், அவனும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி மியூ அந்த சைடு பேசின்னு இருக்குது டேக்கு கிட்ட. இப்போது ஜிமின் வந்து பொறுமையாக நடந்து போய் ஒயன்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக வாட்டர்லாம் போடுறா, என்ன நினச்சிட்ருக்க, உன்னை தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு வயன் சொன்னோடனே ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இது பொண்ணு வந்து நம்மக்கிட்ட இப்படி பேசுதுன்னு சொல்லி. அப்புறம் மியூ இது ஜெமினுக்கு மேலே மியூவுக்கு ஷாக்கு. இப்போது சரிவா பேசலாம் தனியாக அப்படின்னு வயன் கூப்பிடுது. ஜிமினோ சரிவா என்ன தான் பேசுகிறேன்னு பார்ப்போன்னு சொல்லி தோல் மேலே கை போட்டுக்கினே 2 பேரும் போகிறாங்க. இப்போது மியூ வந்து ஷாக்லேயே இருக்குது. இப்போது தயாங்கும் ஜங்குக்கும் அங்கே சைடில் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ தயாங் வந்து மியூவோ வா 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 இங்கே உட்கார், என்ன உன்னை கைட்டி விட்டாங்களா இங்கேயும்மா, சரிவா எங்களுக்கு அது கம்பெனி ஒன்றுன்னு சொல்கிறான். இப்போ மியூ போய்ட்டு உட்காந்துக்குன்னு ஏப்பா அடி இவெல்லாம் எப்படி பேசுவான்னு நான் கடவுளை கூட நினச்சி பார்க்கலையே, இந்த கதையெல்லாம் ஒருத்தி சொல்கிறாளே, அவள் ஒய்யனை பற்றி எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லி வச்சுருக்கா, இந்த நாயினை இந்த மாதிரிலாம் பொறுக்கித்தனம் பண்ணின்னு சுற்றுச்சே நம்பிக்கையை கெடுத்துட்டாளே. ஆமாம் உங்களுக்கு எப்படி என் பேர்லாம் தெரியும். இப்போ தேவங்க ஜங்குக்கும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு தேவங்க வந்து அதான் உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலே அதனால தான் தெரியும். ஓ அப்படியா, அப்பனா நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, சரி கை கொடுத்தல அப்படின்னு சொல்லி தயம் கை கொடுக்குறான். ஆமாம் நீ சிங்கிளா, பார்க்கவே நல்லா மன்மதன் மாரி இருக்கிற, நீ சிங்கிளா. இப்போ தயம் வந்து அதுவா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து அதெல்லாம் எதுக்கு உனக்கு, ஏன் என்ன இப்போ இது கேட்டு இந்த கொஸ்டின் ரொம்பவே அவசியமாக, ஒழுங்காக கிளாஸுக்கு போயேன். என்ன தொலை இப்படி அவன் சொல்கிறான், என்ன அவனுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்குது அப்படி கேட்டு அவன் சிரிச்சுன்னு இருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே முறைச்சிக்கின்னு அப்படியே வேகமாக ஏந்து போயிடுறான். என்ன நீ பண்ணி இப்போ அவனை, நான் பாபண்ணா நான் ஒன்றும் பண்ணிய ஷோபா இப்படி அப்படி போயிடுறான். ஓகே இப்போ இதோட நாம் இந்த எபிசோடை முடிச்சுப்போம். இது வந்து நடிகெல்லாம் போகாது, முடிஞ்சிடும் அது சீக்கிரமாக. ஓகே நாம் நெக்ஸ்ட்டு ஜிமினும் வயனும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய்.